வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. சொன்ன குரல் கொஞ்சம் கட்டி போயிட்டது. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. ஒரு மாதம் போயிட்டு 12 மாதத்துல ஒரு மாதம் போயிட்டு என்ன 11 மாதங்கள் இருக்கிறது இந்த வருடம் 2026 முடியாது. 2024 23 எப்படி டைம் போனாண்டே தெரியாது என்ன. எனிவே குரல் கொஞ்சம் மாறி இருக்கு. நான் நேற்று ஒரு வீடியோ உண்டு பேக்ரவுண்ட் இந்த பழைய எடுத்த வீடியோட தான் எடிட் பண்ணி போடணும். இப்ப கன பேர் என்னோட மெசேஜ் பண்ணி கேட்டவே டாக்டர் குரல் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே டாக்டர் நக்கல் அடிக்கணும் தானே. அப்ப குரல் ஒரு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மேலாது. நேற்று ஃபுல்லா படுத்துட்டு மேலாது. பட் இன்றைக்கு ஓகே. ஸோ இது சம்பந்தமா ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். காய்ச்சலை ஃபேஸ் பண்றது, இப்படி குளிக்கலாமா குளிக்க கூடாதா, கமக்கடையில தேங்காய் என்ன தேசிக்க வச்சுன்னு படுக்கிறதா, மயிலிறகால தலையில தடுக்கிறதா, இப்படி கணக்க கேள்விகள் வாரது. ஸோ அதுல நாங்கள் ஆறுதல கதைப்போம். இன்னைக்கு நான் கதைக்க வாரது இந்த ரேப் கடன் டாபிக்கா இருக்கும். ஸோ நீங்கள் ஆசையோட பாப்பிக்க நினைக்கிறேன். இன்றைக்கு நான் கதைக்க வந்த விடயம் ரேப் தொடர்பானது. யாரை ரேப் பண்ணலாம், எப்படி ரேப் பண்ணலாம், ரேப் பண்ணினா என்ன தண்டனை ராசா, இது சம்பந்தமாக நான் கதைக்கிறதுக்காக லவ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு திடீரென்று போய் ரேப் பண்ணலாம்னு பண்ணிட்டான்னு சொல்லலாமா என்பது தொடர்பாக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னம் ஒரு விடயத்தை விளங்கி கொள்ள வேணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் சில விடயங்களை கடந்த சிம்பிளா போயிடுவோம் நாங்கள். உதாரணத்துக்கு காதல், அல்லது இந்த எக்ஸாம்ல ஃபெயிலியர்ஸ், அல்லது இந்த வாழ்க்கையில நாங்கள் நினைச்சல ஒரு கல்யாணத்துல வர ஃபெயிலியர்ஸ், இல்ல பிள்ளை பிறப்பு, இதெல்லாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு ஆணாக இருந்தோன்னு இந்த வீடியோ போடுறது வைக்கப்படுறேன். ஆனால் காணல்பென சமூகத்துக்கு சில சொல்லித்தான் ஆகணும். ஸோ இந்த ரேப் ஒரு ஹடன் டாபிக் உண்டு. ரேப் அந்த காலத்துல இந்த ரேப் அண்டா என்னன்னு நாங்கள் பார்த்தது என்று சொன்னால், இந்த வீடியோக்குள்ள வடிவேல் வேலை செஞ்சுட்டு வேற மைனர் குஞ்சு மாதிரி அப்படி கிணவெருப்ப மைனர் குஞ்சா இருக்கணும். எங்களோட சமூகத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது வெளியால வாரையில 100க்கு 99% ரேப், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேப் வெளியால வாரையில ஒருத்தருக்குமே தெரியாது. ஒரு நாள் சுவருக்குள்ள நடந்து முடிஞ்சிடும். வெளியால வாரையில சில விடயங்கள் மட்டும்தான் வெளியால வாரது. வெளியாலையும் வாரது தாங்கள் விரும்பி வெளியால சொல்றேன். ஆனால் காலம் காலமாக சில சில காரணங்களுக்காக வெளியால இந்த விடயங்கள் அவமானப்படுறதுதான். சோ இந்த விடயத்தை இந்த ரேப் சம்பந்தமான விடயம் உண்டு. நான் 3 கோணங்கள்ல ஆராய வேணும்னு பாக்குறேன். ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கணும்ன்றதுக்காண்டி எதை ரேப் பண்ணா எதை சொல்லலாம், ரேப் பண்ணு என்கிற தொடர்பாக சட்ட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்ப்போம். ரேப் பண்ணா இது சரிதானே. 2வது என்னுடைய நுழைய சொல்லுகிறேன். நீங்கள் அதில் பிள்ளைன்னு சொன்னா கதைக்கலாம். சட்ட வல்லுநர்கள் இருந்தால், மருத்துவ வல்லுநர்கள் இருந்தா கதைக்கலாம். ஒன்று இந்த ரேப் பண்ணா என்ன என்றதை பார்ப்போம். 2வது சட்ட ரீதியாக, சட்ட மருத்துவ அதிகாரியால சட்ட ரீதியாக ஒரு ரேப்பை எப்படி கன்ஃபார்ம் பண்றது, ரேப் பண்ணி தான் இருக்கிறார் என்று இன்னொன்று மைனர் குஞ்சம் பிடிக்கிறது என்பது தொடர்பாக பார்ப்போம். இப்படி சில விடயங்கள் தொடர்ந்து பார்ப்போம். 3வது ஒரு சமூகத்துல இந்த ரேப் பண்றது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, பெண்கள் மத்தியில மனதளவுல இவ்வளவு பாதிக்கிறதுன்றது சம்பந்தமா பார்க்கணும். ஏனென்றா சில விடயங்களை வெளிப்படையாக நாங்கள் கதைக்கிறதுக்கு தயங்குறோம். முக்கியமாக இந்த தமிழ் பேசும் கலாச்சாரத்துல தமிழ் மக்களுக்கு இடையில இந்த விடயங்கள் கதைக்கிறதுக்கு எல்லாருமே எல்லாருமே தயங்குறவர்கள். அதாவது பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. அதே நேரத்தில் சிறியவர்களும் இந்த விடயங்களை தேடி அறிஞ்சு கொள்றது சமூக வலைத்தளங்களுக்கு கூடாக. ஸோ சாதாரணமா கூகுள் எல்லாரும் பாய்க்கிறீங்க, போன் பாய்க்கிறீங்க, அதுல டீன் கேர்ள் ரேப் இன் ஸ்ரீலங்கா என்றால் கேவலமான வீடியோஸ் எக்கச்சக்கமா வரும். அது கேவலமா இல்லையான்றது பாக்குறவனை பொறுத்தது. ஆனா இதுல பார்த்த உடனே இந்த இளம் சமுதாயம் கெட்டு போகுதுன்றப்ப நான் என்ன எல்லாரும் கேட்கிறேன், நீ சில நான் வெளிப்படையா கதைக்க போறோம். நாவே இதுல வயசு போனாக்கள், அந்த பழைய கலாச்சாரத்துக்குள்ள வாழ்ந்தாக்கள், பேபி பூமர்ஸ் என்று சொல்வார்கள். 60கள் 70களில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பேபி பூமர்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களும் ஜெனரேஷன் ஜி என்று ஒன்று இருக்கு. இந்த ஜெனரேஷன் ஜி என்றது 2010க்கு பிறகு பிறந்த நினைக்கிறேன். ஜெனரேஷன் அல்பா 10க்கு, ஜெனரேஷன் சி 2000க்கு பிறகு பிறந்த. ஸோ இவங்களுக்கும் அந்த பேபி பூமர்ஸுக்கும் இடையில பெரிய பெரிய வித்தியாசங்கள் இருக்குது, பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பழைய ஆக்கள் சொல்லிக்கணும் இதெல்லாம் கயக்கூட சிச்ச போது இது கயக்கப்படாது இதெல்லாம். ஆனா அதே பழைய ஆக்களுக்கு விளங்குறையில என்னன்னா, இந்த விடயங்களை கதைக்காம விடைக்குள்ளதான் இளம் பிள்ளைகள் படுமோசமாக பாதிப்படைகிறார்கள் என்பது தொடர்பாக யாருக்குமே விளங்குறையில. முக்கியமா பொம்பளை பிள்ளைகள் படுற வழிகளையும் அவர்கள் வாழ்க்கை சில சொல்லும், தம்பி இதுதான் வாழ்க்கைடா, அப்படி அங்க இங்க அடிபட்டு தான் வரணும். வெரி சாரி, அப்படி இல்லை.
பிள்ளைகள் வலிவா வளர்க்கலாம். சோ உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்றா நான் அதை சொல்றேன், அதை பார்க்க விடுவோம். வேற வழியில தானே அவங்க ஒளிச்சிருந்து கட்டாயம் பார்ப்பாங்க எங்கட படிகள் தெரியுதானே. நாங்கள் அந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் விட நினைக்கிறேன். நாங்கள் 86. ஸோ 80s கிட்ஸ் சொல்லுவார்கள். கிழவனும் இல்ல, இழந்த அறியும் இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ கட்டாயம் நீங்க பார்க்கணும். முதலாவதாக நாங்க பார்ப்போம் ரேப் அண்ட் டைன். அது என்னடாப்பா ரேப் அண்ட் எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனை ரேப் அண்ட் டைன்ன்றது. சும்மா ரேப் அண்ட் டைன் நான் இப்ப வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டல. அது அந்த வீடியோ இதுல ரேப்புக்குரிய வர விளக்கணம் என்ன என்று ஒரு பொம்புல நான் இப்ப வந்து இங்க இளங்குமர நாக்கள்ட ரஜீவ நாக்கள்ட தேனியும் பூவும் பற்றி கதைக்கல. நான் நேர கதைக்க வாரது வந்து தேனியையும் பூவையும் பற்றி. சரிதானே, நான் ஒரு நாளுமே இனிவார காலத்துல ரேப் குறையும். ஏனென்றால் இளங்குமரனா போன்ற ஆக்களுக்கு வந்து தேனியும் தானேடா. அவே நான் எங்களுடைய சுயேட்சை கூட எப்பவுமே தேனியையும் பூவையும் பற்றி தான் கதைக்கும். அவே விஷயத்துக்கு வாங்குவோம். ஒரு பெண் உறுப்புகள் உங்களுக்கு வடிவாகவே தெரியும். இதுல கண்ணசு ஜோசிக்கும் நான் என்ன காணவே இல்லை வாழ்க்கையில இருந்து. அதை போய் கூகுள் அடிச்சு பார்த்துக்கொள்ளு. பெண் உறுப்புகள் தெரியும். ஒரு பெண்ன்றது படைக்கப்பட்டது முற்றிலுமாக ஆண்ல இருந்து வித்தியாசமாக தான் படைக்கப்பட்டது. ஆணுக்கு இருக்கிறது ஆண்குறி, பெண்ணுக்கு இருக்கிறது வந்து ஜோனி துவாரம். இந்த ரெண்டையும் விளங்காம எங்களோட நாடு இப்ப சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. முக்கியமாக எங்களுடைய பிரதமர் கரணி அமர் சூரிய உட்பட, ஜனாதிபதி உட்பட, எங்களுடைய இவர் என்ன பேர் ஸ்பீக்கர், பாராளுமன்ற பேச்சாளரா ஸ்பீக்கர் என்ன சொல்றது, சபாநாயகர் உட்பட எது ஆண்குறி எது ஜோனி என்று தெரியாம சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். இவர்களுக்கும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுவோம். முடிஞ்சா நான் சிங்களத்திலையும் இந்த வீடியோ போறேன். முக்கியமாக எங்களுடைய பிரதமருக்கு ஆண்குறி என்றா என்னன்னு தெரியும், ஜோனி துவாரம் என்றா என்னன்னு தெரியும். என்னடா அவன் இப்படி எல்லாம் கதைக்கிறான் வீடியோக்கள்ல என்று யோசிக்காதீங்க. கட்டாயம் இளம்பிள்ளைகளுக்கு விளங்குவோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் 11ஆம் ஆண்டு புத்தகத்துல ஒரு பொம்பளை பிள்ளை லைன் டயக்ராமுக்கு ஏறி அதுல கருப்பையும் கீறி கீழே ஒரு கோட்டையும் கீறி ரெண்டு இப்படி மீச வச்ச ஆடு மாதிரி ஒன்று கீறிப்பாங்க. இதை கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு பாக்குறது. இதுதான் 80s கிட்ஸ் ராசா. 9ஆம் ஆண்டு பிறந்த கிட்ஸ் வந்து இப்படித்தான் 80s கிட்ஸ். அதை கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு பாக்குறது. சரிதான். ஆனா இப்ப இருக்கிற படிகளுக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஓலவல் படிகளுக்கு எல்லாம் தெரியும். சில வீடியோக்கள் வெளியால வந்திருக்குது. ஓலவல் படிகள் 80 வயசுக்காரன் மாதிரியே பிஹேவ் பண்றாங்க. சில வீடியோக்கள் நான் பார்த்திருக்கிறேன். போய் சொல்லக்கூடாது தானே. சோ இந்த விடயத்துல வடிவா பார்ப்போம். இந்த செக்ஸ் எஜுகேஷன் சரியான முக்கியம். சோ பார்ப்போம். இலங்கையில நான் வந்து அமெரிக்கா பற்றி கதைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ஹாம்ஸ்டர்.comல pornhub.comல எல்லாம் கணக்கு பார்த்துருப்பீங்க. நான் அமெரிக்காவையும் யூரோப்பையும் பற்றி கதைக்கிறேன். இதுல நான் ஏன் கதைக்கிறேன்னா, அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து நான் வெளிநாட்டுல போயிருக்கிற இலங்கையர் ஒருவர், லண்டன்ல இருக்கிற இலங்கை தமிழர் ஒருவர், 12 வயசு பிள்ளை, அவருக்கு பிள்ளை இருக்கு 15 வயசுல. 12 வயசு பிள்ளைக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருப்பார். எப்படி பண்றது, எந்த பொசிஷன்ல பண்றேன் எல்லாம் மெசேஜ் அனுப்பியிருப்பார். அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணீங்க, கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ என்ன விட்டுருங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன்னா நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்த்தா இதோட ஆட் பண்றேன்னு ஆனால் எனக்கு அதை திருப்பி தேடி படிக்க ஞாபகம். ஏன்னா அந்த பயலுக்கு இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கீங்கல்ல, இந்த ரேப் பண்ற என்னன்றத யாருமே சொல்லி கொடுக்கல. அதான் பிரச்சனை. சோ நாங்க எங்கட சமூகத்துக்கு யோசிக்கிறோம், ரேப் பண்றது என்னன்றத சொல்லி கொடுப்போம். 16 வயது தான் இலங்கையில உடலுறவு கொள்வதற்கு உரிய வயது. அது என்ன உடலுறவு கொள்றதுன்னா, பச்சையா தான் கதைக்க போறோம். ஏன்னா எங்கட படியில் இதை பார்க்க வேணும், திருந்த வேணும், விளங்கி கொள்ள வேணும். என்ன அரசியல்வாதி திடீர்னு இப்படி கேட்கறேன் இல்ல, நான் மெடிக்கல் டாபிக்கும் இடக்கிட போறேன். நான் சமூகம் தொடர்பான கணக்கு அக்கறை எனக்கு இருக்கிறது. அவே நான் 40 வயசு ராசா, எனக்கு கதைக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. நான் வேற ஒன்னும் கதைக்க விரும்புறேன். சரிதானே. சோ 16 வயது தான் இலங்கையில ஒரு பெண்ணை நீங்க கட்டிப்பிடிச்சு உடல் உறவு கொள்வதற்குரிய வயசு. அதை வடிவா விலகி கொள்ளும். செம்மறியல் மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற 13 வயசுல இருக்கிறது வாட்ஸ்அப்ல ஹாய் அண்ணான்னு மெசேஜ் அனுப்புறதுக்காண்டா மதில் வாஞ்சி தோசை சாப்பிட போக வேண்டாம். எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மதில் வாந்து தோசை சாப்பிட போய் மாட்டுப்பட்டு கல்யாணம் கட்டின வரலாறுகள் இருக்குது. நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்பல. கல்யாணம் கட்டி பிள்ளைலாம் பெற்றிருக்கார். சோ அது சந்தோஷமான விஷயம். ஆனால் அது மதில் பாய்ச்சது எந்த தோசைன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கேள்விப்பட்டது அவர் பிடிபட்ட உடனே நான் சொன்னது தோசை சுட்டு தாருன்னு. அதனாலதான் தான் மதில் வாஞ்சி வந்தனான்னு சொன்னதாக ஒரு ஊர்ல இருக்கிறார்கள் எனக்கு சொன்னவே. ஆனால் அது எனக்கு தெரியாது. ஆனா பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க, அது வேற பிரச்சனை. அது எனக்கு தெரியாது. இந்த மதில் பாய்ச்சிருக்கன்றது நான் நம்பவே இல்லாம இருக்கா. நான் அதை நம்பல. அது பற்றி கதைக்க விரும்பேன். என் நீர் பெரிய திறமாண்டு இருக்க எனக்கு அதுக்குரிய பதில சொல்லல. அது தெரிஞ்சாக்க சொல்லும். இது எப்படி இருக்கு, 16 வயசுதான் உடலுறவு கொள்வதற்குரிய அனுமதி அளிக்கப்பட்ட வயசு.
அதாவது வந்து பொம்பளை பிள்ளை ஓமண்டா நீங்க மோட்டார் பைக்ல ஏத்திட்டு போறதுல இப்ப எல்லாம் கார் கொஞ்சம் மோடிஃபை ஆயிட்டீங்க தானேடா. சோ வாடகை கார் எடுத்து கூட்டிட்டு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம். எங்கேயாவது சனத்துல அடி வேண்டாம கூட்டிட்டு போவோம், சரிதானே. 16 வயசுதான். இந்த கம்பபாரதி போன்றாக்களையும் இந்த வீடியோக்களை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இவர் இப்படியான வீடியோக்களால தான் அவர்களால் இன்பம் பெற முடியும். சோ கம்பபாரதி போன்றாக்களையும் இந்த செக்ஸ் எஜுகேஷனை தயவு செய்து பார்க்க சொல்லுங்க. கம்பபாரதி என்னோட ஞாபகம் வருது, அண்மையில அவருடைய மோப்புத்ததில் எழுதியிருக்கிறார், அர்ச்சுனா தன்னுடைய லெவலுக்கு ரக்கிட்டு அடிக்கிறான்னு. கம்பபாரதிக்கு இந்த வீடியோ. கம்பபாரதி, நீங்கள் 11ஆம் ஆண்டு புத்தகத்தை பார்த்தா வளர்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன விட பேபி பூமர் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுய இன்பத்தை தரும், பாருங்க. சரி, எது அப்படி இருக்கு, எங்கட 16 வயது என்பது வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஓமண்டு வந்தா நீங்க கூட்டி கொண்டு போய் பொம்பளை பிள்ளையோட உடல் உறவு கொள்றதுக்குரிய வயசு. அதுக்கு கூட்டி கொண்டு போற செம்மறிக்கு 16 வயசு 18 வயசு தாண்டி இருக்கும். 16 உடல் உறவுன்னு சொன்னாலும் ஆம்பளைகளுக்கு மேஜர்ன்றது 18 வயசு. அதுல 16-18 வயசுல ஆம்பளைகளுக்குரிய சட்ட சிக்கல் இருக்கு. உடல் உறவுக்குரிய வயசு 16 போட்டிருக்காங்க, கல்யாணம் கட்டுறதுக்குரிய வயசு 18 போட்டிருக்காங்க. ஆகவே கூட்டி கொண்டு போயிட்டு தோசை சுட வந்த நான் சொல்லேக்குள்ள வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் போட்டு மொங்கேக்குள்ள அண்ணன் நான் கட்டுறேன்னு சொன்னா உனக்கு 18 வயசு இருக்கும். உனக்கு கழுத நீ 16 வயசுல மாட்டினீன்றா உன்னை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவாங்க. ஆகவே 16 வயசு வேணும் ஒரு உடல் உறவு. அந்த பேர்த்டேயோட கால்குலேட் பண்ணி மாத கணக்கில் இருக்கண்டா வெயிட் பண்ணு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து 16 வயசு ஒரு நாள் தாண்டிட்டு ஸ்டில் அந்த பொம்பளை பிள்ளை சொல்ல இவர் என்ன ரேப் பண்ணி போட்டார் எல்லாம் முடிய சொல்லலாம். அந்த ரேப் பண்ணி போட்டார் என்று எப்ப ஒரு பொம்பளை சொல்லலாம்னா, நீ அந்த பெண்ணினுடைய ஜோனி துவாரத்துக்குள்ள அல்லது வந்து இனப்பெருக்க உறுப்புக்குள்ள வந்து என்ன சொல்றது தமிழ்ல, நான் தமிழ்ல படிப்பிக்க போறேன், வேற வழி இல்ல, வைத்தியரா படிப்பிக்க தானே பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் செய்திருக்கணும். அதாவது சிலதுகள் இருக்கு, எங்கட கம்பபாரதி மாதிரியா இருக்கிறது அது வீணை வாசிக்கிறது. டக்ளஸ் வீணை மாதிரி வீணை வாசிக்கிறது வந்து நீ எங்க இருந்து வீணை வாசிச்சு சாத்திரம் சொன்னாலும் வீணை வாசிக்கிறது வந்து ரேப் ஆகாது. ரேப் ஆகும், அதை பற்றி நான் பார்ப்போம். ஆனா நான் கதைக்கிறது வந்து ஆண்மை உள்ளாக்கள் பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுவார்கள், உள்ளுக்குள்ள விட்டு பண்றேன்னு சொல்லுவார்கள். இப்படி என்ன அப்படியெல்லாம் ஊத்தியா கதைக்கிறாண்டா எங்கட இனம் வந்து விருத்தி அடைஞ்சது காரணம் இனப்பெருக்கத்தால. அவே எங்கட படிகளுக்கு இதுல சொல்லி கொடுப்போம், சரிதானே. இல்லையா இந்த செம்மறிகள் விட்டு பாக்குங்க, 13 வயசுல மாட்டிருங்க. பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ். சோ நீ 16 வயசு, ஆனா உனக்கு 19 வயசு கூட்டிட்டு போயிட்டே பண்ணிட்டா பிடிபட்ட தோசை சாப்பிட போய் மதில் பாய வலிக்கிட்ட நீ உண்ட வண்டியோட பாயலாம் போயிட்டு எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி. சோ ஜம்ப் பண்ணி இஞ்சாலையே விழுந்துட்ட, பிடிச்சிட்டாங்க, இரவு பிடிச்சிட்டாங்க. உனக்கு 19 வயசு. சோ அந்த பிள்ளைய கூட்டிட்டு போவாங்க எங்கே என்று சொன்னா ஜேஎம்ஓட்ட. நான் சில விஷயத்த கதைக்கவே இல்லை, நான் ஒன்றுமே சொல்லல, ஜேஎம்ஓ பற்றி மட்டும் தான் சொல்றேன். ஜேஎம்ஓ ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அங்க ஜேஎம்ஓ என்னதை பாப்பாருன்ற இல்லாத நான் பிறகு பார்ப்பேன். கடும் இன்ட்ரெஸ்டான வீடியோவா இருக்கும், அவன் முழுக்க பாரு. சோ அங்க போயிட்டு பிள்ளை சொல்லிட்டேன்டா ஜேஎம்ஓட்ட, மாமா ஐஸ்கிரீம் பண்ணி தாரேன்டா, வேற தோசை சுட்டு தாரன் வாங்கொண்டான். அவ 5 மதில் 5 வந்தவர், நான் தோசையை சுட்டு கொண்டு கேட்க இவர் இப்படி பண்ணிட்டேன். ஆவே எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இவர் தான் 5 வந்தவர் என்று பார்த்து பிடிபட்டா. இப்ப நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி 12 வயசு வித்தியாசம், 14 வயசு பட்டு என்றால் 28 வயசுல கல்யாணம், அது வேற பிரச்சனை. ஆனால் எல்லாரும் வந்து அப்படி 12 வயசு பிள்ளை கெப்ல வந்து மதிப்பாயிரையில தானே. சோ இவருக்கு ஒரு ஆசை. சரி, அதான் கதைப்பா. அப்ப இந்த நீங்க பிடிபட்டுட்டீங்கன்னா அந்த பொம்பளை புள்ள கன்சென்டோட தான் உங்களோட உடல் உறவு கொண்டனான்றதை நீங்க ப்ரூவ் பண்ணணும்ன்றா கோர்ட்ஸ்ல. எங்க ப்ரூவ் பண்ணணும்? கோர்ட்ஸ்ல, ஜேஎம்ஓட்ட இல்ல, கோர்ட்ஸ்ல ப்ரூவ் பண்ண கன்சென்ட். இந்த விஷயத்த வடிவா விளங்கி கொள்ளுங்க, இந்த தமிழர்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ அது என்னடா ரசா கன்சென்ட் என்றா, அவ ஓகே பண்ணுங்கன்னு சொன்னாண்டு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஆவே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எல்லாத்துக்கும் முன்னுக்கும், என்ன ஓகே தானே, ஓ பண்ணுங்கோ என்ற ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதை கூட பேருந்து வீடியோ எவிடன்ஸுக்குள்ள சப்மிஷன் ஆஃப் வீடியோ எவிடன்ஸ் அதுக்குள்ள வேந்து இல்ல இது ஏஐல எடிட் பண்ண வீடியோ ஒன்று வாங்க. ஆவே சட்ட சிக்கல்கள் கணக்கு இருக்கு இந்த ரேப் பண்றாங்களுக்கு. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
பிளவுறாக்கள் ஒரு வீடியோட இல்லாட்டி அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சுன்னா கூட ஓகே நானும் விரும்பிதான் போனா அவரும் விரும்பிதான் தான் நாங்கள் டிக் நீ கல்யாணம் கிட்ட போனோம்னா தப்பிடுவாய் இல்லாட்டி மாட்டுவாய் மகனே மாட்டுவாய். சரிதானே? சரி, அந்த கன்சென்ட் ஓகே பண்ணுங்க பிள்ளை இப்படி இருந்தேன்னு நீங்க சொன்னா கூட அந்த கன்சென்ட் எந்த அடிப்படையில வந்ததுதான் இங்க சிக்கலா போகுது. இவர் இந்த அம்மா அப்பா கொள்ளுவார், அதாவது நான் விரும்பினவர்களை இவர் கொள்ளுவார் என்று சொல்லி பயப்படுத்தி தான் இவர் என்ன பண்ணினவர் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அல்லது என்ன கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த துவக்க இப்படி வச்சு கொண்டுதான் இவர் என்ன ரேப் பண்ணினவர் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. பண கொடுக்கல் வாங்கல காசு சாமான் தாரன் தோசை விட்டு தாரன் பணம் காசு தாரன் என்று சொல்லி இவர் என்ன பண்ணினவர் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. மற்றது வந்து இப்படி கணக்கு ஒரு 8 கிட்ட இருக்கிறது இப்படியான காரணங்கள் சொல்லப்பட்டா அந்த கன்சென்டும் இன்வெலிடா போயிடும். அதாவது வந்து இந்த ஓம் வாங்கோன்னு சொன்னது இன்வெலிடா போறதுக்கு அது பிரயோசனம் இல்லாம போறதுக்கு இந்த 8 காரணங்கள் இருக்கு. மிச்சதை நான் மறந்துட்டேன். எங்கட இதுல 4th இயர்ல என்ன 2012ஆம் ஆண்டு படிச்சுனா மிச்சதை நான் மறந்துட்டேன். இப்படி நீங்க வெறுட்டி விருப்பம் இல்லாம பண்ணின அந்த பிள்ளை இன்றைக்காவது ஒரு நாளை திருப்பி சொல்லுமெண்டா, அல்லது அண்ணங்காரன் அப்பங்காரன் மாமன்காரன் அடிப்பானா இருந்தா சொல்றீ ஹோட்ஸ்லண்டு அண்டைக்கு இந்த உடல் உறவு கொள்ள போனவருக்கு ஏண்டா போன வண்டி இருக்கு. சரிதானே? அண்டைக்கு இந்த உடல் உறவு கொள்ள போனவருக்கு ஏண்டா போன வண்டி இருக்கு. இது ஒன்று. நீங்கள் வந்து மைனர் குஞ்சா இருந்து அந்த பிள்ளை 16 வயசையும் தாண்டி நீங்க 19 வயசு தானே ஓகே பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி கல்யாணம் கட்டி வச்சு விடுவாங்க, சோழி இல்லை, அது பிரச்சனை இல்லை. 16 வயசை விட குறைஞ்சா தம்பி அது ஸ்ட்ராட்டஜி ரேப். நீ அண்ணன் 24 மத்தியானம் இருந்தது 16 மத்தியானம் இருந்தது பேர்த்தே நாளைக்கு விடிய இன்றைக்கு விடிய நான் ஏறி மேய்ஞ்சிட்டேன்னு சொல்லி பிரியோசனம் இல்லை. உன்னை அடிச்சு உள்ள ஓடுவானு ரேப். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அது ரேப். சரிதானே? சரி. சோ இந்த லவ் பண்றவங்க எல்லாம் என்னடா செய்யறானுகள் என்றாக்கே நான் ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கதைக்க விரும்ப மாட்டேன். சோ இந்த லவ் பண்றவன் என்ன செய்யறாங்கள் என்றா பெருக்கா லவ் பண்ற பிள்ளைகளுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். முக்கியமா கேம்பஸ் பிள்ளை கணக்க ஆதி மூலத்தை காண்றது வந்து கேம்பஸுக்கு போய் ஒரு காலத்துல இந்த பள்ளியும் எங்கேயோ இருந்து கத்துது. கணக்க ஆதி மூலத்தை காண்றது சிவலிங்கத்தை காண்றது வந்து கேம்பஸுக்கு போய் எங்கண்ட காலத்துலயும் கேம்பஸுக்கு போய் சிவலிங்கம் காணாதது சில பேசி கல்யாணம் கட்டி வில வெளத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனதெல்லாம் இருக்கு எங்கட பச்சில 39 வயசுல. அது வேற பிரச்சனை. இப்போ அவங்க பச்சில 2-3 பேர் கல்யாணம் கட்டுறாங்களா நாள். இப்பெல்லாம் 13 வயசு 12 வயசுலயே ஆதி மூலம் காண்ற வரலாறு வந்துடுது. இந்த எங்கட அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோ இல்ல நீங்க இவன் சொல்றது டுமாக்கூர் கதைன்னா இன்றைக்கு ஒரு நாளைக்கு உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு இது நடக்க விளங்கும். இப்பதான் பிள்ளைகள் படு மோசமாக இந்த சோசியல் மீடியாக்கள்ல தூர இருந்தே கனெக்ட் ஆகினோம். அதுக்கு நல்ல உதாரணமா தான் அண்மைய தினத்துல நாலந்தா குளிச்சுட்டு இருக்கிற டீச்சர் மேரோட குளிச்சு போட்டு வந்து வீடியோ போட்டு காட்டின அந்த அந்த விடயங்கள். சில பேர் கமெண்ட் பண்ணி கேட்கறான் நான் லிங்க் அனுப்புங்க. டேய் என் வயசு 40 நீ 4 நாளைக்கு பிறகு லிங்க பாக்கலன்னா நான் 4 நிமிஷத்துல பாத்துருப்பேன். போய் தேடு. சும்மா வந்து என்னடா கேட்டோடிக்கிறா லிங்க அதுல அரவாசி வந்து கமெண்ட் பண்ணா லிங்க் அனுப்புங்க. அப்படிப்பட்ட கழுசடைகளுக்கு தான் இந்த வீடியோ. லிங்க பாத்துருங்க. சிவராஜா சார் சொல்லி எங்களுக்கு தமிழ் படிப்பிச்சவர் சிவராஜா சார். அப்ப சார் அடிக்கடி சொல்லுவார், தம்பி தொட்டு பார்க்கலாம், புசித்து பார்க்க ஆசைப்படக்கூடாது. ஆகவே இந்த எங்கட தவளைகளுக்கு பக்கத்துல போயிருக்கலாம், கதைக்கலாம், கிஸ் அடிக்கலாம். ஆனா நீ புசித்து பார்க்க வலிக்கிட்டியோ அது சிக்கலா போயிடும். சரி இவ்வளத்தையும் சொல்லி போட்டான். அப்ப இந்த லவ் பண்ற பட்டியலுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டானா? எப்ப உடல் உறவு கொள்ளலாம், எப்ப உடல் உறவு கொள்ள மாட்டா கூடாது, எந்த நேரத்துல உடல் உறவு கொள்ளலாம், எந்த நேரத்துல உடல் உறவு கொள்ளக்கூடாது. இந்த லவ் பண்றப்ப என்ன எல்லாரும் ஜோசிப்பினம் என்னண்டா டாக்டர் இந்த பேக்காத கதைச்சு கொண்டிருக்கிறார், இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அப்படியே செம்மறி நாளைக்கு பிள்ளையோட வந்து இளம் பிள்ளைகளுடைய கற்பம் வடக்கு கிழக்கு மாநிலத்துல படு மோசமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு எடுத்து வேணும்னா சொல்றோம். படு மோசமா இருக்கு. எங்களுக்கு தெரியல, நீங்கள் வைத்தியர்களாக நீங்க வேலை செய்யல, அதால உங்களுக்கு தெரிகிறேன். நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில குழந்தை பிள்ளை டாக்டரா இருக்கைக்குள்ள கூட எனக்கு அப்படியான பேர் கன பேர் வந்து கேட்டா டாக்டர் பத்திட்டு என்ன செய்யறேன், கொஞ்சம் நெருப்பு வச்சு கொடுத்தேன். ஆருக்கு பத்தினா நினைக்கிறீங்க? எல்லாம் சித்தப்பாட மகளுக்கு, அண்ணாண்ட மகளுக்கு, அப்படி கேவலமான உறவுகள் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. சொன்ன கேளுங்க. இல்ல டாக்டர் கதைக்கிற எல்லாம் பிள்ளை
இவர் வந்து தேவையில்லாம சமூகத்தை வழி நடத்துறாருண்டா இந்த வீடியோ இதுலயே நிப்பாட்டிட்டு போறாசா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப ஏன் டாக்டர் இது எல்லாத்தையும் சொல்றீங்க நீங்க இந்த வீடியோல? இவனால என்ன டாக்டர் செய்ய இல்ல போறானேலண்டா, இல்ல செய்யறவன் நீ வீடியோல சொன்னாலும் சொல்லாலும் செய்வான்றாசா, அது எந்த சந்தேகமும் இல்லை. சோ ஒரு மருத்துவ அறிவுக்காக கேட்கிறேன் உங்கள்ட்ட, எப்படா உடலுறவு கொள்ளலாம்? அது என்ன மாதவிடாய் நேரத்துல 14 நாளைக்கிட்ட உடலுறவு கொள்ளக்கூடாது, அது எங்க இருந்து எண்ணுறது? இப்படி கணக்க பிரச்சனை மைனர் குஞ்சுகளுக்கு, அதே நேரத்துல இந்த கேம்பஸ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கும் வாரது சாதாரணம். இதுக்கு மேல இன்னொரு லெவலுக்கு கூட போய் சொல்றேன்டா, நான் பேராதனை பல்கலைக்கழகத்துல படிக்கிறேன். பேராதனை பல்கலைக்கழகத்துல மெடிக்கல் சென்டர் ஒன்று இருக்கு, சங்கமித்தாக்கு பக்கத்துல. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், படிச்சு கொண்டு இருக்கிற நிறைய பேர் பார்ப்பீங்க. அண்மையில நான் குருந்துவத்த பக்கம் போயிட்டு அதுல ஃபுட் சிட்டில இறங்கி 4 கஜு பேக்கர் ஒன்று சாப்பிட 4 கஜு வாங்க போனா 2 பொம்பளை பிள்ளைகள், ஜெஃப்னா பிள்ளைகள் 2 பேர் வந்து பான் வேண்டிட்டு போயிடும். அப்ப எனக்கு வாங்கடி கூப்பிட்டு இந்த ஃபேக்கல்டி டென்டல் ஃபேக்கல்டி எனக்கு 2026 ஆண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே டென்டல் ஃபேக்கல்டிலாம் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா பழைய ஞாபகங்கள் வந்துச்சு. இந்த ஹிச்லேன் அங்க இன்ஜினியர் ஃபேக்கல்டி படிக்கல கொஞ்சம் பேர் இருந்தவங்க ரெக்கார்டு வச்சவங்க உள்ளுக்குள்ள போய் பொம்பளையில கூட்டி கொண்டு போய் அதனால ஹிச்லேன்டா பேராதனை கேம்பஸ்ல ஒரு லேன் ஒன்று இருக்கிறது. அங்க போனா அங்க நீங்க என்னவும் பண்ணலாம், அப்படியே மரங்களே வெட்டி கூடு மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க போய் என்ன செய்யலாம்டா கொஞ்சம் விளங்கி கொள்ளும். 18 வயசுக்கு பிள்ளை அவங்க அங்கோட ஆசையை தீர்க்கிறதுக்காண்டு பேராதனை கேம்பஸே அதை ஆத்தங்கரையோட மகாவலரியார கங்கையோட ஆத்த டெண்டர் செக்யூரிட்டி வாசல்ல செக்யூரிட்டி வர போட்டிருக்காங்க. நீங்க கேம்பஸ் ஐடென்டி காட்டிட்டு ஆம்பளை பொம்பளைன்னா போகலாம். பொம்பளைண்டா ஆம்பளைய வெளியில இருந்து கூட்டிடுறீங்களா, நான் ஆம்பளைண்டா பொம்பளைய வெளியில இருந்து கூட்டிட்டு போகலாம். அப்படி ஏதோ சொன்னவங்க எனக்கு தெரியாது. இந்த ஹிஸ்டரியில நான் ஒரு தடவை போயிருக்கிறேன். போயிட்டாட்டாடே இல்லடா, அந்த ஹிஸ்டரியை கிளீன் பண்றதுக்கு ஏன்னா அங்க எக்கச்சக்கமான கொண்டம்ஸ் இருக்கும். அங்க பயங்கர மோசம் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அதிலேயே போட்டு வருவானுங்க. ஏன்னா வேலை முடிஞ்சுன்னு அவசரத்துல ஓட வேணும். சோ 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஜூனியனுக்கு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு இல்லாத மேலும் எல்லாம் அடிச்சு கொண்டு போய் எல்லாத்தையும் அள்ளி கூட்டி கொண்டு வர்றது. அந்த நேரங்கள்ல தான் இந்த கொண்டம் பேக்கரிகள் எல்லாத்தையும் இவங்களை அடிச்சு போட்டு கொண்டம் பேக்கரிகள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொண்டு வரது. எங்க இன்ஜினியர் ஃபேக்கல்டி படிக்கிற 1-2 பேர் அங்க போய் அந்த காலத்திலேயே எங்களை வெட்டினரி அண்ணன் வேற 2 ரவுண்ட் ரோட்ல கடை வச்சு வெட்டினரி அண்ணன் வேற கொஞ்சம் பேர் ரெக்கார்ட் வச்சா என்ன கல்யாணம் கட்டினோமோ அதால பேர் வச்சோட வெக்கமா இருக்கு. எது அப்படியோ இருக்க 18 வயசுக்கு பிறகு இந்த உடலுறவு கொள்றன்ற சாதாரணம், சரிதானே? சோ இதுல எப்ப உடலுறவு கொள்ளலாம், எப்ப உடலுறவு கொள்ளக்கூடாது என்பது தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம். மாதவிடாய் வாரது என்ன, மாதவிடாய் என்ன, அப்ப வருஷ விடாய் வராதா, எப்ப வீடியோ உடலுறவு கொள்ளலாம், எப்ப உள்ளுக்குள்ள விடலாம், எப்ப வெளியே எடுக்கலாம், இந்த விடயங்கள் தொடர்பாக 18 வயசு தாண்டினாக்களுக்கு சில யோசிக்கும் 13 வயசு பிள்ளையும் இந்த வீடியோ பார்க்கும் தானே என்று பார்க்கட்டும், ஒரு வழியும் இல்லை. ஏனென்றா இப்ப 13 வயசு தான் இருக்கிற வைத்தியர்கள் கிணவர் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், அம்மா அப்பா மேர் மாமா மேர் சித்தத்தார் கூட்டிக் கொண்டு வாரதுகள், நீங்கள் கொடுக்குற மருந்துகள் எல்லாம் தெரியும். வைத்தியர் தான் நானும். சோ நான் யோசிச்சேன், நான் இது தொடர்பாக சனத்துக்கு விளங்கப்படுத்துவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாக்டர் என்னடா இந்த வீடியோ விட்டு போறான், அடுத்த வீடியோவில் சந்திப்பாங்களா? இந்த சேனல் ஓடத்தானே வேணும்.